14வது ஆண்டு சரியாக 3:30 தொடங்குகிறது. அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இனி உழவாக எண்ணாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தது. உயிர் நாவில் உருவான உலக மொழி நம் செம்மொழியாம் தமிழ் மொழி. முன் தோன்றிய தொன்மொழி கவிஞர்கள் போற்றும் மனைமொழி. செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கன முழங்கும் மொழி. கொஞ்சம் இலக்கணமும் கொஞ்சம் இலக்கியமும் கொஞ்சி பேசும் இயல்பு மொழி. அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியம் தாளாட்டி, கம்பர் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் செந்தமிழாய் சங்கம் வளர்த்த மொழி. வாழ்ந்து வரும் என் தாய்மொழி அன்னை தமிழால் அனைவரையும் வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். நமது திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் 16ஆம் ஆண்டு சார்ந்த தமிழ் பெரியார் திருவிக்கா திருநாள் திருவிழாவிற்கு வருகை தந்து பட்டாப்பூச்சிகளாய் விழாவை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அனைவருக்கும் உங்கள் குருசங்கர கனகராஜின் பணிவான வணக்கம். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோள், நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறுபூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாதும் கரை முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கு இல்லை, பல்லார் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பு இசை முழுதும் யாருக்கு இல்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டும் வேண்டும் என்கின்ற வரிகளுக்கு சொந்தக்காரரான நிகழ்ச்சிக்கு காரணமான நிறுவனர் நெறியாளர் ஆதவன் கனி விருதாளர் திருக்குறள் மாமணி திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் 33 இலக்கிய நாடகங்களை உருவாக்கிய எங்களது முதல்வர் பா. தாமோதரன் ஐயா அவர்களை வருக வருக என பெயருடன் இருநலம் கூட்டி வரவேற்கின்றேன். உள்புகைந்து ஊரஞ்சா விற்பனை ஏற்கன் நிறுத்தியில் எல்லாம் தலை என்ற குரலுக்கு ஏற்ப சிறப்பு விருந்தினராக வர இருக்கும் இந்திய ராணுவத்தில் இருந்த கர்னல் திருமிகு பிரபாகர் ஹேபர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வியர்வையை விதையாகவும் உழைப்பை மூலதனமாகவும் கடமையை கண்ணாகவும் இன்று வரை திருவிக்கா பேச்சு பயிலரங்க நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தலைமை உரை ஆற்ற இருக்கும் தமிழ் பெரியார் திருவிக்கா விருது பெற்றவர் கொளத்தூர் அரங்க அமைப்பாளர் திரு ஆ.வி. ராஜாயா அவர்களை வருக வருக என ஊருடன் வரவேற்கின்றேன். ஆதியில் தோன்றிய மொழி, உச்சங்கம் வளர்த்த மொழி, எனினும் இனிய மொழி, செம்மொழி என மகளக்கூடிய தாய்மொழியை தன் கர்ஜனை குரல் வளர்த்தால் அனைவரின் செவி வழியாக இதயத்தை தொடும் அரங்கம் சார்ந்த அணுக்கப்பதிவுகளை வாசிக்க வந்திருக்கும் ராம்நகர் இணை அமைப்பாளர் முனைவர் உதயகுமார் அவர்களை வருக வருக என இருகரம் ஊட்டி வரவேற்கின்றேன். எளிய மக்களுக்கு ஏணியாய், கிளிகளின் கொஞ்சம் தமிழாய், குழந்தைகளை அரவணைத்து செல்லும் அம்மாவாய், நித்திரையில் சிந்தனையில் தூண்டும் வித்தகராய், நம் உணவுகளுக்கு விருது படைக்க தயாராக உள்ள நமது திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தின் காப்பாளர் திருமதி சித்ரா மண்டல் அவர்களை கொஞ்சம் தமிழோடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். 16ஆம் ஆண்டு திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் திருநாள் நிகழ்ச்சியில் அரங்கத்தின் மிகப்பெரிய விருது 2024 தமிழ் பெரியார் திருவிக்கா விருது பெறக்கூடிய சான்றோர்கள் திரு கோ. சேரன் ஐயா அவர்கள், புலவர் இரா. வெங்கடேசன் ஐயா அவர்கள், கவிஞர் இரா. குணசேகரன் ஐயா அவர்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். திருக்குறளை வாழ்வியலாக்கிய டாக்டர் மூவா மனிதனுக்கு ரத்தன் டாட்டா புத்தக வெளியீட்டு நிகழ்விற்கு நூலினை வெளியிடுவோர் சான்றோர் வாழும் வள்ளல் திரு அன்பழகன் ஐயா அவர்களையும், நூலினை பெறுபவர் வானிலை ஆராய்ச்சியாளர் டாக்டர் அமுதா அவர்களையும் இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றோம். அறிவின் துளிகளை அள்ளி வந்து அரங்கத்தில் புரிவு செய்கின்ற அற்புத வித்தகர்கள், அறியாமல் இருளகட்டும் அறிவு சூரியங்களான அரங்க பெருமக்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழா இனிதே நடைபெற அள்ளும் பகலும் அயராது பாடுபட்ட விழா அமைப்பாளர், இணை அமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். வருங்கால இந்தியாவின் தூண்களான நமது அருமை மாணவ செல்வங்களை வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். உலகில் யாராலும் கொடுக்க முடியாத விலைமதிப்பில்லாத பொக்கிஷம் பெற்றவர் அன்பும் அரவணைப்பும்.
இவ்விழாவிற்கு வருகின்ற பெற்றோர் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிகளுக்கேற்ப இவ்விழாவிற்கு வருகின்றிருக்கும் செய்தி தொடர்பாளர்களையும் ஆளுமை தொலைக்காட்சி உறவுகளையும் ஒளிபெருக்கி உதவுகின்ற பொறியாளரையும் மற்றும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக வரவேற்று நல் வாய்ப்பிற்கு அன்பு ஆசானுக்கு நன்றி தெரிவித்து இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். செல்லும் மொழி எவ்வழியானாலும் வெல்லும் மொழி, உலகை வெல்லும் மொழி, அன்பால் உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி வாரம் ஆரவாரத்தோடு அரங்கங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரங்க அமைப்பாளர்களையும் இணை அமைப்பாளர்களையும் ஒருங்கிணைப்பாளர்களையும் இருதரம் கூப்பி வணங்கி என்னுடைய இந்த அணுக்க பார்வையை தொடங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அத்துணை பேரையும் வணங்குகின்றேன். அரங்கங்கள் வெறும் பேச்சுக்களையை வளர்க்க மட்டுமல்ல, மனிதநேயத்தை காத்தல், உழைப்பின் பெருமையை போற்றுதல், மாணவர்களின் கல்வி நலனை பேறுதல், எளியாதவர்களுக்கு இயன்றதை செய்தல் போன்ற நானிலம் போற்றிடும் நல்ல பல 100 பணிகளை செய்து வரும் சுயநலமற்ற இயக்கங்களாய் மாறி வருகின்றது. பூக்களாக இருந்தால் உதிர்ந்து விடுவோம் என்று எண்ணித்தானோ, பூக்களாக இருந்தால் உதிர்ந்து விடுவோம் என எண்ணித்தானோ நம் ஐயா அவர்கள் நாம் எப்பொழுதும் பூத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று இது போன்ற அரங்கங்கள் மூலம் நம்மை செடிகளாய் வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். நம் ஐயா அவர்கள் நம்மை அரங்கங்கள் மூலம் செடிகளாய் வளர்த்துக் கொண்டிருக்கின்றார். முதல் அரங்கம் தொடங்கி பத்மாவதி நகர் அரங்கம் வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விதமான நல்ல பணிகள் இதோ உங்கள் பார்வைக்கு. முதல் அரங்கம் 1115வது வாரத்தை கடந்து கம்பீரமாய் திரு காளிதாஸ் அவர்களை அமைப்பாளராக கொண்டு நடத்தப்படக்கூடிய நம் அரங்கம் முதல் அரங்கத்திலே தடம் பதித்து டாக்டர் மூவாவிலும் முத்திரை பதிக்கக்கூடிய முத்துக்களை பெற்றிருக்கக்கூடிய அரங்கம் நம் அரங்கம். அரங்க உறவுகளை கொண்டாடும் அமைப்பாளர்கள் மத்தியில் ஐயா திரு டாக்டர் தாமோதர் அவர்களுடைய பிறந்த தினத்தை நிறுவனர் நாள் என மாற்றி கொண்டாடி கொண்டு பிறர் மனதில் நிலைநிறுத்த செய்யக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அரங்கம். அதுவுமின்றி இந்த அரங்கம் 2 பெரும் காப்பாளர்களை தன்னகத்தே கொண்ட அரங்கம். அடுத்தபடியாக நம்முடைய மயிலை அரங்கம். இடது கை மூலம் கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவார்கள். இடது கை மூலம் கொடுப்பது வலது கைக்கே தெரியக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் இந்த உதவும் கைகளை பற்றி சொல்லாமல் போனால் நான் பழிக்கு ஆளாவேன். ஆம், கொரோனா யாரை மாற்றியதோ இல்லையோ, கொரோனா காலம் தொட்டு இவர்கள் உதவும் கைகள் என்ற அமைப்பின் மூலம் செய்து வரக்கூடிய பணிகள் அளப்பரியது. கல்வி சேவையா, மருத்துவ சேவையா, அன்னதானமா என இவர்கள் பணிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். பூங்காவில் நடைபெறும் சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகிய விழாக்களில் சிறப்பு விருந்தினர்களை அழைத்து வந்து பெருமைப்படுத்துவது இவர்களின் போற்றுதலுக்குரிய பணியாகும். 3வது அரங்கம் நடேசன் பூங்கா. இந்த ஆண்டு 4 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அரங்க உறவுகளின் தனிப்பட்ட வாழ்வியல் வளர்ச்சிக்கான ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றை தரக்கூடிய பல அரிய பணியை செய்து வரக்கூடியது நம்முடைய நடேசன் பூங்கா அரங்கம். அடுத்தபடியாக கில்நகர் அரங்கம். யாருக்கும் சமைக்காத அரங்கம் இது. மகளிர் யோகா அரங்கம். தீபாவளியா, பொங்கலா, மகளிர் தினமா, என்றைக்குமே நாங்கள் இருக்கிறோம் என்ற இந்த நன்காட்களில் தூய்மை பணியாளர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், திருநங்கைகள் என பல்வேறுபட்ட தரப்பினரையும் அழைத்து நலத்திட்ட உதவிகளை செய்து வரக்கூடிய ஒப்பற்ற ஒரு அரங்கம் நம்முடைய கில்நகர் அரங்கம். 100, 200, 300, 500, 700, 750 என பல வாரம் கண்ட அரங்கம் நம்முடைய கில்நகர் அரங்கம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்னல் திருமிகு பிரபாகர் ஹெப்பர் அவர்கள் இப்பொழுது மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பலத்த கடவுளுக்கு இடையே அவர் மேடையிலே வந்து அமர இருக்கின்றார். அவரை நம்முடைய ஐயா முனைவர் தாமோதரன் அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் சேரன் அவர்களும் இணைந்து வந்து மேடையிலே அமர செய்கிறார்கள். அடுத்த அரங்கம் நம்முடைய பெரம்பூர் முரசொலி பூங்கா அரங்கம்.
பக்கத்து தெருவில் இருக்கும் அரங்கத்திற்கே போகாத உறவுகளுக்கு மத்தியிலே, பக்கத்து தெருவுகளிலே இருக்கக்கூடிய அரங்கத்திற்கு போகாத உறவுகளுக்கு மத்தியிலே 75 கிலோமீட்டர் கடந்து அரங்கத்திற்கு வந்திருந்து கருத்துக்களை பதிவிடக்கூடிய அன்பான உறவுகளை பெற்ற அரங்கம். சிரித்த முகத்தோடு சிந்தனை துளிகளை அள்ளித்தரக்கூடிய அரங்கம். திக்கு தெரியாமல் கிடந்தவர்கள் இன்று கலங்கரை விளக்கங்களாக மாறி மெருகேறி கொண்டிருக்கக்கூடிய அரங்கம் நம்முடைய முரசொலி பூங்கா அரங்கம். அடுத்ததாக சிவன் பூங்கா, பட்டினப்பாக்கம், அடையாறு, ஜெயநகர் ஆகியவை ஆன்மீகம், அறிவியல் சார்ந்த ஒப்பீடு பொழிவுகள், நவீன தொழில்நுட்பம் பற்றிய பொழிவுகளோடு வாராவாரம் அரங்கத்தை ஆரவாரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக நான் சொல்ல இருக்கக்கூடிய அரங்கம் மிகவும் சக்தி வாய்ந்த அரங்கம், புத்தகரம் அரங்கம். சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் புத்தகங்களை பரிசாக அளிப்பது, மகளிர் தின விழாவில் பெண்மையை போற்றி விருதுகள் வழங்குவது, ஆசிரியர் தின விழாவில் 5 பள்ளிகளில் ஏறக்குறைய 18 ஆசிரியர்கள் 2 தலைமை ஆசிரியர்களுக்கு மேதகு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள் வழங்கியது, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நன்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பொருளாதார உதவி, குழந்தைகள் தினத்தில் மாணவர்களின் தனித்திறனை வெளிக்காட்டி பரிசுகள் வழங்கி கௌரவிக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை செய்து வரக்கூடிய அரங்கம் நம்முடைய புத்தகரம் அரங்கம். அடுத்தபடியாக நாம் பேச இருக்கக்கூடிய அரங்கம் தாங்கல் அரங்கம். வந்து போகக்கூடிய அரங்கமாக இருந்தாலும் ஒரு வழக்கறிஞராக வந்து நம் உறவுகளின் கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதில் ஈர்க்கப்பட்டு பின்னர் காதலோடு காதை என கலைநயமிக்க படைப்பை நமது அரங்க உறவுகள் கைகளாலே தந்து வெளியிட்ட ஒரு மிகப்பெரிய அரங்கம் தான் தாங்கல் பூங்கா அரங்கம். அடுத்ததாக நாம் போற்ற இருக்கக்கூடிய அரங்கம் நம்முடைய அம்பத்தூர் அரங்கம். 400வது வார நிகழ்வை என்றைக்கும் பிற உறவுகள் மத்தியிலே எழுச்சியென நினைக்கக்கூடிய வகையிலே ஒரு அற்புதமான உன்னதமான விழாவாக மாற்றி கொண்டாடி மகிழ்ந்த அரங்கம் தான் நம்முடைய அருமை சகோதரியார் திருமதி உமா ராஜ்குமார் தலைமை வகிக்கக்கூடிய அம்பத்தூர் அரங்கம். அடுத்த அரங்கம் சுதந்திர தின பூங்கா அரங்கம். 150, 300 ஆகிய வாரங்களை சாதாரணமாக கொண்டாடினாலும் 400வது வாரத்தை சாதனை விழாவாக கொண்டாடி பெருமை பெற்ற அரங்கம் இது. ஒற்றை சூரியனாய் வளம் வந்தாலும் 1000 ஒளிக்கீற்றுகளை வெளிக்கொணரக்கூடிய சக்தியை உள்ளடக்கிய அமைப்பாளர் திரு குணசேகரன் அவர்களை பெற்றிருக்கக்கூடிய நல் அரங்கம் இது. அடுத்தபடியாக நாம் பேச இருக்கக்கூடிய அரங்கம் மூலிகை பூங்கா அரங்கம். பேச நினைக்கும் பொழுதே மனதுக்குள்ளே ஒரு புதுவித சக்தி பிறக்கிறது. காரணம் அதன் மூலிகை மகத்துவத்தினால். பார்த்தோம் பேசினோம் என்று இல்லாமல் பூங்காவை பயன்படுத்தும் அடுத்த தலைமுறை பயன்பெற ஏறக்குறைய 121 மரங்களை நட்டு வளர்த்து வரக்கூடிய அற்புதமான அரங்கம் இது. விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, பொதுமக்களுக்கு எளிய பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்டவற்றை விளம்பரம் இன்றி செய்து வரக்கூடிய தவ அரங்கம் இது. அடுத்த அரங்கத்தை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். என்னுடைய கூட்டாளி அரங்கம் இது. 350, 400வது வார கொண்டாட்டங்களை சிறப்பாக நடத்தி பீடு நடை போட்டிருக்கக்கூடிய பெருமை மிகு கொளத்தூர் ஆசிரியர் காலனி அரங்கம். மக்கள் நாயகன் தமிழ் பெரியார் விருது பெற்ற திரு ராஜா அவர்களை தலைவராக கொண்ட இந்த அரங்கத்திலே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை சீர்மிகு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம் அரங்கம். நம் அரங்கத்து சேவைகள் என்றைக்கும் மக்கள் மனதிலே நிலைநிறுத்தக்கூடிய வகையிலே ஒரு அருமையான காரியத்தை செய்திருக்கிறார் அதன் காப்பாளர் திரு செல்வம் அவர்கள். நில உச்சவரம்பு சட்டத்திலே பதிவு செய்ய முடியாத நிலங்களை எல்லாம் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று மக்களுக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய அரங்கம் நம்முடைய கொளத்தூர் ஆசிரியர் காலனி அரங்கம். அதன் ரகசியம் என்னவென்று செல்வம் ஐயாவிடம் கேட்டால் அதற்கு காரணம் திருவிக பேச்சு பயிரங்கம் கொடுத்த ஊக்கம் தான் என்று சொல்லுவார். அடுத்தபடியாக நாம் போட்டு இருக்கக்கூடிய அரங்கம் போகன்வில்லா அரங்கம். 350வது வார நிகழ்வினை பிறர் போற்றக்கூடிய வகையிலே தலைவாழை விருந்தோடு கொண்டாடிய அரங்கம் இது. திருக்குறள் பெருமையை பறைசாற்றும் விதமாக போகன்வில்லா பூங்காவில் மணிக்கு ஒரு முறை திருக்குறள் முழங்கி நேரம் சொல்லக்கூடிய கருவியை திரு ஜோதிமணி தமிழ் பெரியார் விருது பெற்ற திரு ஜோதிமணி அவர்கள் கைங்கரியத்தால் பெற்று பிறருக்கும் திருக்குறள் பணி செய்து வரக்கூடிய அரங்கம் நம்முடைய போகன்வில்லா அரங்கம். அடுத்ததாக நாம் நினைத்து பார்க்க வேண்டிய அரங்கம் திருநகர் அரங்கம். 100வது வார கொண்டாட்டங்கள், சுதந்திர தினம், குடியரசு தின சிறப்பு நிகழ்வுகள், ஆசிரியர் தினத்தன்று நம் அரங்கங்களில் உள்ள அனைத்து ஆசிரியர்களையும் அழைத்து கௌரவித்த பாங்கு, மலேசிய வாழ் தமிழர்களை அரங்க நிகழ்வில் கலந்து கொள்ள செய்த தமிழ் வளர்த்த பாங்கு அனைத்துமே போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது. அடுத்ததாக திருவேற்காடு அரங்கம். சுதந்திர தினம், குழந்தைகள் தினம் போன்ற பல்வேறு விசேஷ தினங்களில்
பந்தா இல்லாமல் பிற நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய இவர்களுடைய கொண்டாட்ட நிகழ்வுகள் அனைத்தும் போற்றுதலுக்குரியது. புத்தகங்கள், பரிசு பொருட்கள் என அள்ளி வழங்கக்கூடிய அவர்களுடைய நேர்த்தி பாராட்டுக்குரியது. எழுச்சி கொண்ட பெண்ணாய் பீடுநிலை போட்டு அரங்கத்தை நடத்தி கொண்டு வருவர் நம்முடைய திருவிக நகர் அரங்கத்தினுடைய அமைப்பாளர் திரு புனிதா சரவணன் அவர்கள். மழலையோடு மழலையாய் அரங்கங்கள் நடத்தக்கூடிய அவருடைய நேர்த்தி உண்மையிலுமே பாராட்டுக்கு உரியது. நிறைவாக நாம் கொண்டாட இருக்கக்கூடிய அரங்கம் எங்கள் கடைக்குட்டி அரங்கம். மாண்புமிகு நீதியரசர் திரு ப. கணேசன் அவர்கள் தலைமையில் தொடக்க விழா கண்டு இன்று வரை 2000 பேருக்கு மிகாமல் பங்கு பெற செய்து 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திருக்குறள் பெருமையை போற்றி வளர்க்க செய்யக்கூடிய பெருமை மிகு அரங்கம் இது. தமிழர் திருநாள் தினத்தை விருதுகள் வழங்கும் தினமாக கொண்டாடியது. 2ஆம் ஆண்டு விழாவில் நம் நிறுவனர் ஐயா தலைமையில் பாராட்டு விழாவாக இல்லாமல் 15 வாழ்வாதாரம் குன்றிய குடும்பத்திற்கு 1 மாத மளிகை பொருட்கள் வழங்கி அவர் துயர் தீர்த்த ஒரு மாபெரும் நிகழ்வாக மாற்றி அமைத்த அரங்கம் நம்முடைய பத்மாவதி நகர் அரங்கம். அவரது இந்த பத்மாவதி அரங்கத்துடைய அணுக்க பார்வை கேட்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அதை இங்க திரும்பி உங்களுக்கு அதை சொல்லியே ஆக வேண்டும். ரெயின் ஆர் ஸ்டார்ம், ரெயின் ஆர் ஸ்டார்ம் we must perform என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்காக அவரை மீண்டும் ஒருமுறை உங்கள் பலத்த கரகோஷத்தோடு அண்ணாநகர் கோபுரம் பூங்கா, அதன் அருமை சகோதரியார் திருமதி பவானி செல்வம் அவர்களுடைய புதல்வியார் ஹரிணி அவர்கள் ஆந்திராவில் நடைபெற்ற தென் மாநில அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கமும் தேசிய அளவிலான அடிமுறை போட்டியில் பதக்கமும் வென்றிருக்கிறார். அதே போன்று அருமை சகோதரியார் திருமதி அகிலாதேவியுடைய மகன் கௌதம் கிருஷ்ணா, அருமை சகோதரியார் திருமதி வளர்மதி அவர்களுடைய மகள் திரு திவ்யதர்ஷினி ஆகியோர் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கமும் நேபாள நாட்டில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் சிறப்பு பரிசு பெற்றிருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக முத்தாய்ப்பான ஒரு விஷயம், ஐயாவின் திருக்குறள் பற்றிய கருத்துக்களை நம் வீட்டின் வரவேற்பறைக்கே எடுத்து வரக்கூடிய ஆளுமைகள் என்ற மிகப்பெரிய யூடியூப் சேனலை நடத்தி வரக்கூடிய நிறுவனர் நம்முடைய அருமை சகோதரர் திரு சேரன் அவர்கள் அமைப்பாளராக கொண்டதான் அண்ணா நகர் அரங்கம் என்பது கூடுதல் செய்தி. நிறைவாக ஒன்றை சொல்லி இங்கே முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பசுவின் பால் முழுதும் கன்றுக்கு இல்லை, பசுவின் பால் முழுதும் கன்றுக்கு இல்லை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கு இல்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கு இல்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கு இல்லை, பழுக்கின்ற பழம் அனைத்தும் மரத்துக்கு இல்லை, பன் அரும்பின் இசை அனைத்தும் யாழுக்கு இல்லை, பழுக்கின்ற பழம் அனைத்தும் மரத்துக்கு இல்லை, பன் அரும்பின் இசை முழுதும் யாழுக்கு இல்லை. எல்லாமே பிறர் குழைத்து வாழும் போது நான் மட்டும் சுயநலமாய் வாழக்கூடாது என்று நினைத்துத்தானோ என்னவோ திருக்குறளையே தன்னுடைய வாழ்வாக, தன்னுடைய உயிர் மூச்சாக, தன்னுடைய குடும்பமாக திருக்குறள் நெறிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயாவை நாம் பெற்றிருக்கின்றோம். பேசி பாருங்கள், உங்களை உங்களுக்கு பிடிக்கும். பேசி பாருங்கள், உங்களுக்கு உங்களை பிடிக்கும். பேச வைத்து பாருங்கள், உங்களை உலகிற்கு பிடிக்கும். பேச வைத்து பாருங்கள், உங்களை உலகிற்கு பிடிக்கும் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய நம் ஐயா அவர்களுடைய தொண்டு என்றைக்கும் நம் அரங்கத்திற்கும் நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கும் இருக்க வேண்டும். தொடர்க நம் அனைத்து உறவுகளின் தொண்டு என்றும் வாழ்க நீதில் பல்லாண்டு என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ஆரடி பெரேட்ல நாங்கெல்லாம் ஒன்னா மலரும் நினைவுகள்னு சொன்னா அவருக்கு ஒரு மலரும் நினைவுகள். 84 பேட்ச், 1984 பேட்ச், இந்திரா காந்தி அம்மா கடைசியா சல்யூட் வாங்கின அந்த பேட்ச் 1984. நாங்கெல்லாம் அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 பிரியாரிட்டி, ஒரு பிரியாரிட்டியிலும் கழிச்சு கட்டுவாங்க. அப்படி எவ்வளவு பேர் வருவாங்க, அதுல கழிச்சு கட்டி ஆர்மின்னு பார்த்தா ஒரு 15 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி, அதுல செலக்ட் ஆனவங்க தான் அன்புக்குரிய பிரபாகர். அவர் கூட நானும் செலக்ட் ஆனேன். நாங்களாம் ஒன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு OTA உயர் மிலிட்ரி ரிலேட்டடா போய் கர்னலா பதவி பெற்று ஒரு அற்புத மனிதராக நம் முன்னே இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார். அவரை மீண்டும் கையொலியோடு ஒரு முறை எல்லாருக்கும் ஒரு பற்றாக்குறை இருக்கும். அவருக்கு இன்னைக்கு ஒரு பற்றாக்குறை, நேர பற்றாக்குறை என்று என்னிடம் சொன்னார். வரும்போதே ரிக்வெஸ்ட் பண்ணார். இவர் கமாண்ட் தான் பண்ணி எல்லாரும் கேட்பீங்க, ஆனா கர்னல் அவர் எங்கிட்ட ஒரு கர்னல் ரிக்வெஸ்ட் பண்ணாரு, டைம் பா அப்படின்னா
நான் சொன்னேன், இருக்குதுப்பா கொஞ்சம் இருப்பா, உன்னை நம்பி எல்லாரும் ஆசையா நாங்க காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். பாவம் அவருடைய அந்த வேலை அந்த மாதிரி. ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் ஓய்வு என்பது பணியில் இருந்து மட்டும்தான், வாழ்க்கையில இருந்து யாருக்கும் நம்ம கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருக்கணும். இந்த அரங்கத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம அரங்கங்கள்ல 32 அரங்கங்களிலே இயங்கக்கூடிய, தீவிரமாக இயங்கக்கூடிய அரங்கங்கள் 21 அரங்கங்கள் இருக்கின்றன. இந்த 21 அரங்கங்களிலும் அமைப்பாளர்கள் தீயாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பிரபாகர் சாருக்கு தெரியணும், கர்னல் பிரபாகருக்கு சிலதெல்லாம் தெரியும், சிலதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா, பேசாதீங்க. நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கணும், சில பேருக்கு சிலது தெரியாது, அதனால நான் சொல்றேன். குறிப்பா நம்ம சிறப்பு விருந்தினர் அவருக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது கடமை. இந்த 21 அரங்கங்களிலும் பூங்காக்களில் தான் நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது. இதுல கிட்டத்தட்ட 7-8 பெண் அமைப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் திருவிக அரங்கங்களின் சிறப்பு. ஏன்னா திருவிக பேசும்போது பெண் அமைப்பு, பெண் விடுதலை, பெண் சம உரிமை என்பதையே ஆழமாக, அழுத்தமாக, தீர்க்கமாக, திண்ணமாக, திட்பமாக சொன்னார். அப்படிப்பட்ட திருவிகாவுடைய அரங்கங்களிலே 7-8 பெண் அமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அரங்கினை நடத்துகிறார்கள் என்றால் அதுதான் இந்த அரங்கினுடைய சிறப்பு. இப்ப நம்ம எப்படி அரங்கம் நடத்துவோம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பிரபாகர் சாருக்கும் நான் எப்படி சொல்றேன்னா, நம்ம அரங்கத்துல வரவங்க எல்லாம் பேச்சாளர்களா இங்க யாரும் வரதே கிடையாது, வேடிக்கை பார்க்க தான் வந்தோம். இப்படி நிற்பாங்க, சார் வாங்க பேசணும், வேணாம் சார், சார் பேர் சொல்லுங்க சார், அடுத்த வாரம் வரேன் சார். எங்க பேர் சொல்ல அடுத்த வாரம் என்னங்க, பேர் தானே சொல்ல போறீங்களா, வாங்கல சொல்லுங்களா அப்படின்றீங்க. அப்படி ஆமா சார் பேர் தான் சார் அப்படின்னு அப்படியே தயங்கினே வருவாங்க. சார் முன்சாமி சார், ஈபில வேலை செய்யறேன் சார். என்னடா முன்சாமி ஈபி இந்த 2 வார்த்தைகளும் தட்டுறானுங்களே இவனுங்க. சரி இனி அரங்க போக வேண்டியதுதான். அப்படி வந்தவங்க தான் சார் அரங்க பேசுறாங்க. இன்னைக்கு நம்மிடையே above 60 above 70 இருக்கவங்க தான் எக்கச்சக்க பேர். ஏன்னா உளவியலா என்ன சொல்றான்னா, நீங்க 60 வயசு அது வரைக்கும் வேகமா ஏங்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் வீட்டுல நீங்க இருந்தா கூட வீட்டுல இருக்கவங்க என்ன, அதான் வயசாயிடுச்சு இல்ல மெதுவா போ, அதான் வயசாயிடுச்சு இல்ல மெதுவா இருக்கு, அதான் வயசாயிடுச்சு இல்ல சொல்லி 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 சொல்லியே நம்ம காலி பண்றோம். ஆனா நம்ம அரங்கங்கள்ல 60க்கு மேல இருக்கவங்க குட்டிப்பா இளைஞ்சா மாதிரி வெங்கடேஷ் ஐயா 86 வயசு சொல்லிட்டு மன்னிக்கணும், அவர் ரொம்ப குறிப்பா இருக்கு. இன்னைக்கு விருது வாங்க போறாரு, தமிழ் பெரியார் திருவிக விருதாளர். அதே மாதிரி குணசேகரனார், அவர் வயசு சொல்லல, நான் நீங்களே பாத்துங்க, அவள் தான் என்றும் இளைஞர். ஆமா, அவரு சுதந்திர தின பூங்கா, அதுல சேரன் தான் கொஞ்சம் நடுத்தர வயசு. மற்றபடி எல்லாருமே நாங்க எல்லாம் above 60 70 இருக்கவங்க தான் நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஏன் எல்லாருமே இயங்கக்கூடிய, ஓடக்கூடியவங்க, நடக்கக்கூடியவங்க, எல்லாத்தையும் சந்தோஷமா பேசக்கூடியவங்க, they transform everything. அந்த அளவு திறன்மிக்கவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் மனதில் இருப்பதை தன்னம்பிக்கையோடு உலகுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சுயநலமாக இல்லை என்பதுதான் உண்மை. எப்போ சுயநலம் நம்மிடையே குடிகொள்கிறதோ அன்று நாம் நம்மை இழக்கிறோம், நம்முடைய உடல் பாதிக்கப்படுகிறது. எப்போது அடுத்தவர்களை மகிழ்விக்க நாம் தயாராக இருக்கிறோமோ நம்மளுடைய டோபமைன்ஸ், நம்மளே இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் சந்தோஷமா, அதுதான் நம்முடைய பலம், அதுதான் நம்முடைய ஆற்றல். நம்ம ஒரே ஒரு தத்துவத்தை தான் சொல்லுவோம். இன்னைக்கு கம்யூனிகேஷன் சமீபத்தில் நானும் சேரணும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம், ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நீலா பேலஸ் ஹோட்டல்ல நடந்தது. அதில் எங்களை அழைச்சிருந்தாங்க, என்னை பிளஸ் பண்ண கூப்பிட்டாங்க. நீங்களும் திருக்குறள் வழியா பிளஸ் பண்ணுங்க சார்னு. அந்த குழந்தைக்கு 1 வயது. அதுல மிகப்பெரிய சினிமா நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ எங்க கூட உட்கார்ந்து இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மியூசிக் மாஸ்டர் ஏஆர் ரகுமான் அவருடைய சகோதரி உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமா, அவங்க ரஹானா அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. நான் எதிரில் உட்கார்ந்து சேரன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தான் திருவிக பயிலரங்க நிறுவனர் திருக்குறள் தாமோதரன். அப்படியா சார், வணக்கம் சார். ஆமா சார், இந்த பேச்சுன்றீங்களே எப்படி கற்றுக் கொடுப்பீங்கன்னா, நாங்க கத்தே கொடுக்கறது இல்லைங்க. என்ன சார் சொல்றீங்க? நாங்க கத்தே கொடுக்க மாட்டோம், அவங்களே கத்துக்க வைப்போம். அப்படியா சார், நான் போய் ஒரு ஸ்பீக்கர்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல சேர்ந்து 1 வருஷம் போனேன் சார், இன்னும் கத்துக்கவே இல்லை சார். நான்
ஏன்னா எனக்கு கொஞ்சம் நடுக்கம் வரும், என்ன அடிக்கடி பேச கூப்பிடுவாங்க. நான் வேற பாப்புலர் இதுன்றதுனால அடிக்கடி கூப்பிடுவாங்க. மேடையில் நின்னாலே நான் என்னவோ நினைப்பேன் சார், என்னவோ சொல்லிட்டு போய் உட்காந்துருவேன் சார், இன்ன வரைக்கும் எனக்கு பயம் இருக்கு சார் அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், எங்க அரங்கங்கள்ல we never teach. Communication is an art, cannot be taught, should be taught. அது சொல்லித் தரும் கலை என்று பற்றி கொள்ளும் ஒரு பண்பாடு என்பதுதான் இந்த சொல்லலாம். இதை கேஷுவலா பேசுங்கன்னா நம்ம சொல்லுவோம், யாரையுமே நீங்க செந்தமிழ்ல எல்லாம் பேசி கஷ்டப்படாதீங்க, மூச்சு விடாம பேசி மூச்சுக்கிட்டு நின்றுச்சுன்னா ஒப்பு வேற. சில பேர் எதுக்கு இயற்கையா பேசு, இயல்பா பேசு, மனசுல பட்டதை பேசு, தோன்றதை பேசு, ஆனா கட்டுப்பாடோடு பேசு. அரசியல் பேசக்கூடாது, மதம் பேசக்கூடாது, எதை வேணா பேசு. இப்படிதான் நம்ம உற்சாகப்படுத்தும். அப்படி வந்தவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய பேச்சாளர்களாக நம்மிடையே இருக்கிறார்கள். இங்கு கூடியிருக்கும் சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பேற்பட்ட ஒரு சாதனை புரிந்தவர்களின் மத்தியில் பேச தகுதியற்றவன். ஆகையால் நான் எது பிழை இழைத்தால் என்னை மன்னித்து விடுங்கள். சென்றிடுவே எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் உணர்ந்து சேர்ப்பீர் என்று கூறினார் பாரதியார். அதே போல் நீங்கள் எல்லோரும் தங்கள் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை கொண்டு வந்து நம் தமிழ்நாட்டில் இருக்கும், சென்னையில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் நீங்கள் திருக்குறள் மூலியமாகவும் உங்கள் அனுபவத்தின் மூலியமாகவும் எல்லோருக்கும் பரப்புகிறீர்கள். இது ஒரு பெரிய சேவை. அதனால் நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு உங்களை கை தட்டுகிறேன். You are doing a great service to our society. நீங்க எல்லாமே ரொம்ப பெரிய சர்வீஸ் பண்றீங்க, உங்களுக்கே தெரியாது. எல்லாமே இப்போ we are all quite grown up. வயசானவங்க நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுல வந்து when we grow in life, அந்த டைம்ல நமக்கு வந்து அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்காது, எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்கன்ட்டு. ஆனா நம்ம வளர்ந்து ஒரு ஏஜ் வந்த அப்புறம் சம்டைம் வந்து ஃபிளாஷ்பேக் வரும். அப்போ தெரியும், ஆஹா எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. லைக் நான் இருந்தது பொருசுவாக்கம் பேப்பரில் இருந்தேன். அங்கே நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகிற 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் எங்கள் ரோட்லேயே, ஜோமியா ரோட்டில் 3 பஸ் ஸ்டாண்ட். அதில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு குஷ்டரோகி, ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருப்பான் அந்த காலத்தில். ஸோ எங்கள் பாட்டி வந்து 5 பைசா 10 பைசா போட்டு நாங்கள் போவோம் சாயந்தரம் போகும்போது. ஒரு நாள் நான் நடந்து போயிட்டு இருக்கேன், சின்ன பையன், நான் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போ அவன் சிரிச்சு பேசிட்டு இருந்தான், இன்னொரு பையன் கிட்ட, சின்ன பையனோட சிரிச்சு பேசிட்டு இருந்தான். நானும் பார்த்து என்னடா இவன், ஏன்னா எப்போதும் அவன் அழுகிற மாதிரி தான் பிச்சை கேட்பான், ஆனால் சிரிச்சு பேசிட்டு இருந்தான். அதை பார்த்து எனக்கு புரியல. அப்புறம் நான் போயிட்டேன். நெக்ஸ்ட் டே சாயந்தரம் நானும் எங்கள் பாட்டியும் மட்டும் அந்த வழியா போறோம். அவன் திருப்பி பிச்சை கேட்டு எங்கள் பாட்டி வந்து 5 பைசா 10 பைசா அவங்க பர்ஸ் எடுத்து போட போறாங்க. அப்போ சொன்னேன் என் பாட்டி கிட்ட, பாட்டி போடாதீங்க. ஏன்டா என்னடாச்சு? இல்ல பாட்டி அவன் நல்லவன் இல்லை. ஏன் நல்லவன் இல்லை? அவன் சிரிச்சு பேசிட்டு இருக்கான். என்னடா சொல்ற? ஆமா, நேற்று போட்டேன், ஒரு சின்ன பையன் இன்னொரு பையன் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அதுல என்ன தப்பு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், அவன் பிச்சைக்காரன், அவன் பிச்சை எனக்கு எப்படி அவன் சிரிச்சு பேச முடியும் தான். ஏன்னா அப்ப சின்ன பையன் 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட். அவங்க சொன்னாங்க, டேய் அவங்க ஒரு மனுஷன், அவனுக்கும் சிரிச்சு பேச உரிமை இருக்கு, இவ்வளவு ஸ்டூபிடா பிஹேவ் பண்ணாரு. ஓகே, அவங்க ஒரு ஹியூமன் பீயிங், திங்க் அஸ் தட் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அவங்க ஒரு மனுஷன்,
ஓகே பிச்சைக்காரன் அவனுக்கு ஒரு பாசம் பசி சந்தோஷம் இல்லையான்னா அவனுக்கும் இருக்கு. ரியலைஸ் தட் அவங்க சொன்னாங்க. அண்ட் லெட் மீ டெல் யூ, அது சொன்னது நான் பசுமரத்து ஆணி போல உள்ள புகுந்து நான் வாழ்க்கை ரொம்ப தாண்டி வந்திருக்கேன். நான் நியரிங் 60. நான் ஆர்மியில் போயிட்டு பல்வேறு இடங்கள்ல எங்கெல்லாமோ இருந்து வந்திருக்கேன். அவங்க சொன்னது ரொம்ப உண்மை. ஏன்னா பல சமயங்கள்ல நானும் பிச்சை கேட்க நிலைமை இருந்திருக்கேன் பார்டர் ஏரியாஸ். அப்போ எனக்கு யாருன்னே தெரியாது, எந்த ஜாதியம் எந்த மதம் என்ன பாஷை பேசணும் புரியாது. அவங்க காட்டுற அன்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஏரியாவில். 1988ல ரொம்ப தூரத்துல இன்டீரியர் அசாம்ல ஒரு இடத்துல நாங்கள் போயிட்டு இருக்கோம். அது கூட எல்லாம் பல நாட்டு மக்கள், கமெடியன்ஸும் இருக்காங்க. ஒரு கமெடியன் 2 பேர் இருந்தாங்க, பீகாரி பஞ்சாப் எல்லாம் நாங்கள் போயிட்டு இருக்கோம். பெட்ரோலிங் போகிறோம். அங்கே ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு குடிசை, அங்கே ஒரு பெரிய வயசான அம்மா உட்காந்துருக்காங்க. ஏதோ நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அந்த அம்மா கிட்ட கேட்க பார்க்குறோம், யாரா இந்த மாதிரி வந்தாங்களான்ட்டு. அவங்களுக்கு பாஷை புரியல. நாங்கள் ஒருத்தன் ஹிந்தியில் கேட்டான், பஞ்சாபில் கேட்டான். அப்போ என் கூட இருக்க பையன்கிட்ட சொன்னேன், ஏய் என்னடா இந்த அம்மாவுக்கு ஒரு பாஷையும் புரியல, இப்போ எப்படா பேசுங்களான்னு. அந்த அம்மா சொன்னா, என்னப்பா நீங்க தமிழா பாடுறாங்க, நீங்க என்னமா தமிழ் எப்படி? அவங்க சொன்னாங்க, நான் எங்க அப்பா எல்லாம் பர்மால இருந்தாங்க செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல. அப்புறம் குழந்தைங்க அங்கே இங்க தப்பினோம் நாங்கள் வந்து தங்கிட்டு இருக்கோம். அப்போதான் அங்கேதான் இருக்கேன். நாங்க தமிழ்நாடுல எங்க நீங்க தெரியாத காசுல நாங்கள் வசிக்கிறோம். அங்க ஒரு அம்மா தமிழ் பேசுறாங்க. ஆக்சுவலி அதே மாதிரி நான் திமாப்பூர் போயிருந்தப்போ அங்க வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் சென்டர் ஒன்று இருந்துச்சு. அங்க போனா அங்க ஒரு கேர் டேக்கர் அங்க இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட போய் ஹலோ வணக்கம் ஹவ்யூ, அங்கே நாகால ஜாஸ்தி ஒன்று அவங்க நாகா பேசுவாங்க இல்லாட்டி இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்போ அவர் கேட்டார், வேற யூ ஃப்ரம்? நான் சொன்னேன், தமிழ்நாடு. ஓ வணக்கம் வாருங்கள் அப்படின்றாரு. நீங்க எப்படி தமிழ் பேசுறீங்க? எங்க கிராமத்துல ஸ்கூல் ஆரம்பிச்சதே ஒரு தமிழர் தாங்க வந்து ஆரம்பிச்சாரு இந்த காலத்துல, 40 years back. அதுவும் நான் அவருக்கு சின்ன பையன் இங்க வாத்தியாரா இருந்தார் அவரு. அவர் தான் ஸ்கூல், அதான் இந்த 2 வார்த்தை அவர் கற்றுக்கணும்னு நான் மறக்கல. ஸோ நம்ம வந்து when we are telling something, and now many of us are parents, நிறைய பேர் நம்ம பேரண்ட்ஸா இருக்கோம். இங்க நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லும்போது நம்மளுக்கும் ஆயிருக்காது. நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லும்போது ஒரு வேலை என்னப்பா சொல்றாங்க அப்படின்னு நாமளும் நினைச்சிருப்போம். ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க மாட்டோம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி, எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. என்னம்மா இந்த மாதிரி பேசுங்க, எனக்கு தெரியாதாமா. ஆனா நம்ம என்ன சொல்றோமோ அது அவங்க மண்டை உள்ள போகுது. இட் இஸ் கோயிங் இன், பட் த ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நம்ம சொல்ற நல்லது நம்ம பசங்க நம்மளுக்கு வந்து, நம்ம பசங்க யாரா இருந்தாலும் 3ஆவது மனுஷனாவும் இருக்கலாம், அவங்க நம்ம சொல்லும் போது உள்ள போகுது. ஓகே, அதாவது வயிற்றுள்ள சாப்பாடு போற மாதிரி கோயிங் இன்சைட். அது வந்து டைஜஸ்ட் ஆகிட்டு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோம். ஒருத்தர் சிலர் டைஜஸ்ட் அப்படியே சாப்பிட்டு உட்காந்து அது டைஜஸ்ட் ஆகிட்டு தொப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சிலர் அந்த சாப்பாடை உள்கொண்டு நம்ம டெக்காத்லீட் மாதிரி பெரிய ஆளாயிட்டு அத்லெட்டிக்ஸ்லயும் தாமோதரன் மாதிரி ஆல் இண்டியா ஃபர்ஸ்டும் வரவங்களும் இருக்காங்க. இல்லாட்டி சில பேரும் சாப்பிட்டு உட்காந்து டைஜஸ்ட் ஆகாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நாம கொடுக்குற அட்வைஸ் ஆர் ஃபுட் ஆர் நியூட்ரிஷன் அது கொடுத்துட்டே இருக்கணும். Whether anybody is responding to it or not, someday it will come handy to them. Someday it will come handy. பாரதியாராகட்டும், திருவள்ளுவராகட்டும், நான் எழுதின குரல் 2000 வருஷத்துக்கு அப்புறம் இதை படிச்சு மக்கள் உருப்பட போறான்னு யோசிச்சா எழுதினாரு இல்ல. அவர் நம்மால முடிஞ்சதை செய்யலான்னு சொல்லி தான் எழுதினார் அவர். அது நம்மளுக்கு இப்ப யூஸ் ஆகுது. அது யூஸ் பண்ணலன்னா we are fools. அந்த தண்ணி இருக்கு, அந்த தண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்றோம்? It depends whether you want to dirty the water or whether you want to consume it or use it for medicine. ஸோ பாரதியார் எழுதினப்போ இல்லாட்டி திருவள்ளுவர் எழுதினப்போ ஒரு கவி அவர் குரலையும் அவர் வந்து ஒரு சுயநலத்துக்காகவும் தன்னலத்துக்காகவும் எழுதுல, மக்களுக்காக போய் சேரட்டும் நல்லதா எழுதினார். ஏன்னா அவரும் ஒரு மனிதர் தான். அவரும் மனசு கெட்ட யோசனையும் வந்திருக்கும், நல்ல யோசனையும் வந்திருக்கும். ஆனா அவர் கெட்டதை எழுதினவர், அவர் தெரிஞ்ச நல்லதான் எழுதினார். ஏன்னா he himself realized through common sense that this is good, this is bad. நல்லதான் எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதியிருக்காரு. And நம்மளுக்கு it's useful to us after so many thousands of years. And I heard all our seniors also telling here about being selfish and being non-selfish. What do you call selfish? Tamil என்ன சொல்லுவாங்க? சுயநலம். சாரி, சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. இது பற்றி ஒரு சின்ன எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, எல்லாரும் ஃபுட்பால் விளையாடிருப்போம் வாழ்க்கையில. இல்லையா? ஃபுட்பால் எல்லாருமே விளையாடிருப்போம். ஸோ இந்த ஃபுட்பால் வந்து we pump air, காற்று பம்ப் பண்றோம். அந்த காற்று வந்து அது உள்ளே அடைச்சி வச்சுக்கிறது. அண்ட் வாட் இட் கெட்ஸ் இன் ரிட்டர்ன், அந்த ஃபுட்பாலுக்கு என்ன கிடைக்குது? கிக்ஸ் தான் கிடைக்குது. எல்லாம் எட்டி தான் உதைக்கிறாங்க. ஓகே, அதே சமயத்துல அந்த மூங்கில் அதுல ஒரு ஓட்டை போட்டு
அதுல காத்து ஊதுறோம். அந்த காற்று அது உள்ள வைக்க அது வெளிவிடுது. விடும்போது அது ஒரு இசையா வெளிவிடுது. அதனால்தான் அந்த கிருஷ்ண பகவான் கூட அதை வந்து வாயில் வச்சு ஊதினார் குழலாக. ஸோ சுயநலத்தோடு இருந்தால் you only get kicks. And if you whatever you get, if you give it to the world, it will come out as good music and the world will praise you. So I find all of you are just the flutes in the hand of God. You are bringing out the kural and giving it to the society. You even may not know what you're doing, but you're doing a great service. And I pray to God that He keeps you all motivated and keep going the same way. உங்க நீங்களாம் சேரதுக்கு முன்னாடி நாங்களாம் ஒண்ணுமே இல்லை. Great. Thank you very much. Jai Hind. Thank you. சுருக்கமாக சுவைபட, நுண்பட, மனம் பட அரிய கருத்துக்களை ரொம்ப கேஷுவல் வே ஆஃப் ப்ரொஜெக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல நம் முன்னே அவர் சொல்லியிருக்கிறார், உங்கள் சேவை முன் என் சேவை ஒன்றுமில்லை என்று சொல்லும் அந்த இராணுவத்தை நாம் எப்படி வணங்குவது? ஏன்னா நம்ம சேவை செய்யறோம் சரி, இருந்தாலும் அதை எப்படி பாராட்டுறாரு பாருங்க. உங்க சேவை முன் அனுபவத்துல சேவை செய்வது என்பது நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அது உள்ள போறதுன்றது வெளியே வர்றது நமக்கு தெரியாது. ஒரு தைரியம் உள்ளவர்களும் உயிரை துச்சமாக எண்ணியவர்களும் தான் இராணுவத்திலே பணிபுரியும், மற்றவங்களெல்லாம் பணிபுரிய முடியாது. அதை செய்த அவர் எவ்வளவு அடக்கமாக, வள்ளுவர் சொல்வார், அடக்கம் அடக்கம் அமரருள் வீக்கும். அடக்கம் அமரருள். ஒரு அரிய மனிதர் ரொம்ப எளிமையாக வார்த்தைகளை எல்லாம், கருத்துக்களை எல்லாம், நீங்க புல்லாங்குழலா போல இருக்கீங்க, ஃபுட்பால் ஆயிடாதீங்க, ஏன்னா அது உதை பொருள். இது இசை தரும், இசை தரும் இனிய மனிதர்கள் நீங்கள் எல்லாம். இதை விட அழகான ஒரு ஓமையும் உருவகத்தையும் நம் முன் கொண்டு வருவது என்பது அரிதிலும் பேச்சு இப்படிதானங்க. வெரி ஈஸி. யாரையும் ஹட் பண்ணாம பேசுறது ஒரு கலை. அந்த கலையை கற்றுக்கொள்வதுதான் இந்த அரங்கம். இங்க நம்ம திருக்குறள் சொல்றோம்னா திருக்குறள் நெறியர்களா இருக்கணும், வெறியர்களா நம்ம யாரும் இல்லை. இங்க திருக்குறள் படிக்கணும், 1330 படிக்கணும்ன்றதெல்லாம் வந்து ஒரு எண்ணம். அதை படிக்கிறது வாழ்க்கை இல்லை. குறளை நம் வாழ்வியல் ஆக்குவதற்கு என்ன முனைகிறோம், அதுதான் நம்மிடையே இங்கு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி. இப்பொழுது விருதுகள் வழங்கும் விழா. 3 முக்கிய விருதுகள். தமிழ் பெரியார் திருவிக்கா விருது என்று நாம் ஒரு மிகப்பெரிய விருதை அறிவிக்கிறோம். வருடம் 14 வருடங்களாக நாம் இதை தந்து கொண்டிருக்கிறோம். 2009-10 அந்த விருதை பெற்றவர் நம்ம முயற்சி முருகேசனார், நடேசன் பூங்கா. அதைத் தொடர்ந்து ரங்கசாமி, நாராயணசாமி என்று வரிசையாக பல சாமிகள் அதை பெற்றுக்கொண்டே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது 3 சாமிகள் பெற இருக்கிறார்கள். இது எதுக்கு நம்ம கொடுக்கிறோம்னா, பிரபாகர் சார், அரங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்கள், அர்ப்பணிப்போடு அந்த அரங்கத்தை நடத்தி செல்லும் அமைப்பாளர்கள், அவர்களுக்கு இந்த பரிசுகள் தரப்படுகின்றன. முன்னால ஒரு அமைப்பாளர் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அரங்கம் பெருக பெருக சிறப்பா செய்யற 2 அமைப்புகள், 3 அமைப்புகள் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அதனால இந்த முறை 3 பேர் பெற இருக்கிறார்கள். முதலாவதாக நம்முடைய அண்ணாநகர் கோபுர பூங்கா கிளையினுடைய உற்சாக பேச்சாளர் அன்பு நண்பர் சேரன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது. இரண்டாவது விருது தமிழ் பெரியார் திருவிக்கா விருதை நாம் தர இருக்கக்கூடிய பண்பாளர், இனிய மனிதர், இலக்கிய பேச்சாளர், இலக்கிய நுண்மையாளர், நம்முடைய போகன் விழா பூங்காவின் அமைப்பாளர் புலவர் வெங்கடேசனா அவர்களுக்கு இந்த தமிழ் பெரியார் திருவிக்கா விருது தரப்படுகிறது. மூன்றாவது
சிறப்பு விருதினை பெற இருக்கக்கூடிய அருமையான மனிதர், பொறுமையான மனிதர், இனிமையான மனிதர், நயம்பட பழகுவதிலே வல்லவர், நம்முடைய சுதந்திர தின பூங்காவினுடைய அமைப்பாளர், கவிஞர் குணசேகரனார் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது. அடுத்த நிகழ்வாக நாம் ஆளோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தக வெளியீட்டு நிகழ்வு. நம்முடைய ஐயாவின் பெரும் கனவாக இருக்கக்கூடிய திருக்குறளை தேசிய நூலாக்குவோம் என்ற நூலை அடுத்து திருக்குறளை வாழ்வியலாக்கிய டாக்டர் மூவா மற்றும் மனிதமிகு ரத்தன் டாட்டா என்ற தலைப்பிலே நம்முடைய திருவிக அரங்க உறவுகளின் படைப்பாக்கமான இந்த மாபெரும் ஒரு காவியத்தை இப்பொழுது நம்முடைய அஜந்தா ஹெல்த் மூவர்ஸினுடைய நிறுவனர் அருமை ஐயா டாக்டர் வல்லர் ராஜசேகரன் நினைவு விருதினை இந்த ஆண்டு பெற்றிட்ட எங்கள் அருமை சகோதரர் திரு அன்பழகன் ஐயா அவர்கள் வெளியிட வானிலை விஞ்ஞானி டாக்டர் அமுதா அவர்கள் இந்த நூலினை பெற்றுக் கொள்வார்.